டேஸ்டா சிம்பிளா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரப்பிடி கொல்கட்டை தாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. ஒரு கப் அரிசி மாவை பவுல்ல சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப சூடான தண்ணியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இத போல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவோட பதம் கொல்கட்டை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுகள்ல இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கலாங்க. நல்ல பொன்னிறமா வரணுங்க. இப்ப 5 பச்சை மிளகாய கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்ப 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்ப 1/2 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்ச பிறகு நம்ம இப்ப மாவுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த தாளிப்பெல்லாம் மாவுல சேர்த்துக்கோங்க. மாவுல சேர்த்த பிறகு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சுங்க. கொஞ்சமா மாவு எடுத்து இத போல பிடிச்சு இட்லி தட்டுல வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா சுட சுட கார கொல்கட்டை ரெடிங்க. நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க.